நீ என்ன ஜாதி யா எப்படி நீ எங்க ஜாதி வச்சு எப்படி குத்தலாம்? இது வந்து அவரு கேட்க மாட்டேன், ஜாதிக்காரங்க. இப்போ எங்க ஃபேமிலில என் ஹஸ்பண்ட் குத்திருந்தாருன்னா என்கிட்ட ஹஸ்பண்ட் நீங்க குத்திருப்பீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. தற்கொலை நான் சொல்ல வரல. நான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பார்த்து 50-50 வச்சுக்கோங்க. மேபி இருக்கலாம். அவங்க கட்சி ஆளுங்க வேணா நாட்டாமையாக இருக்கணும்னு ஆசைப்படலாம். பொதுமக்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் குத்துவேன் சரிங்களா, என் பொண்ணு பேர் குத்துருங்க, என் பொண்டாட்டி பேர் குத்துனா, எங்கள் அம்மா பேர் குத்துனா, அவர் பேர் குத்துன்னு தலைவர். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பேச்சுலர்ஸ் பிரெயின். இன்னைக்கான டேல சரத்குமார் சாரோட ஒரு பர்த்டேக்கு பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளாம் நாட்டாம குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து சொன்னா மட்டும் போதாது, நாட்டாம குடும்பம்னா அப்படின்னு சொல்லி பச்சை குத்தணுமா. இது எங்க போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, மாஸ்டர் படத்துல எப்படி பா அப்படின்னு சொல்லி பச்சை குத்திருந்தாங்கன்னா ஒரு பவர் இருக்கும்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டுல நாட்டாம குடும்பம் அப்படின்னு சொன்னா ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்களா, அப்படி எதுக்காக அதை அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் மக்களோட தாட்லாம் என்ன அப்படின்றத நம்ம மக்களா கலந்து போய் பேசலாம். வாங்க போலாம். இன்னைக்கு வந்து நடிகர் சரத்குமார், அவர் வந்து கட்சியிலே இருக்காரு சரிங்களா, பெரிய ஆளு தான். அவர் வந்து நாட்டாம குடும்பம்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து தொண்டர்களை வந்து பச்சை குத்துங்கன்னு சொன்னாரு. பச்சை குத்துறதும் கொடுத்தாதுதான் அவங்களோட விருப்பம். இப்ப எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் வேணும், நான் குத்திக்கிறேன், அந்த டேட்டு காமிச்சா எனக்கு கொடுத்துருவாங்களா? இப்ப எனக்கு வீடு வாடகை கட்டிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு அந்த ரெண்ட் வாங்காம விட்டுருவாங்களா? அதெல்லாம் அவங்கவுங்களோட நினைப்பு, அவ்வளவுதான். உங்களுக்கு சரத்குமார் சாரை பாக்குறத விட உங்களுக்கு வந்து அந்த 1,00,000 ரூபாய் பெருசா அப்படின்னு நான் கேட்கல. எல்லாம் மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. இதே சரத்குமார் சார் வந்து இப்போ ஒரு சீன் நடிக்கிறாருன்னா அதுக்கு 5 லட்சம் இல்லாம நடிப்பாரா? நடிக்க மாட்டார்ல. நாட்டாமன்னு பேரு குத்திருந்தா எதுவும் ஃப்ரீயா அடிச்சு கொடுப்பாரா? கேக்குறேன், டவுட் கேக்குறேன். எனக்கு தெரியலப்பா. அது அவரை தான் கால் ஷீட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களதான் கேட்கணும். என்ன கேட்ட அந்த கொஸ்டின் எப்படி? எதுக்கு பண்ணணும் அது அது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸோட ஒப்பீனியன் ரைட். ஸோ அதையும் வந்து நான் லேபிள் பண்ணி லைக் ஐம் லைக் அவுட் ஆஃப் திஸ் கான்டெக்ட், பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் இஸ் நெசசரிலி இட்ஸ் நீடட் டு மார்க்கா get something started on his name under his under his control or something. கையில வந்து நாட்டாம குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து பார்ப்பேன். என்னோட தொண்டர் வந்து நாட்டாம குடும்பம் அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆனா சொல்றாரு. அவர் சொல்றது உண்மை தானே. நாட்டாம திருநெல்வேலிக்காரு நாட்டாமன்றது அது பொதுவா சொல்றாரு. நாட்டாமன்னு அவரும் நாட்டாமன்னு வந்த ஏதோ சினி உலகத்துல வந்து அப்படியே நடிச்சு பெரிய ஆளாவே வந்தாரு. கேப்டன் கூட மதுரகார் தான். ஆனா அப்படின்னு அதான் சொல்ற பச்சை குத்துக்கு. ஆனா அவங்க தொண்டிக்கு அவரு ஹெல்ப் பண்றாரு. எதுக்காக நாட்டாம குடும்பம்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு? அது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலைங்களா. நாட்டாம குடும்பம்னா வந்து சரிங்களா, எல்லா இடத்துலயும் வந்து உண்மையை பேசுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நாட்டாம எதுக்கு இருக்காங்க, ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் வந்து நாட்டாம எதுக்கு இருக்காங்க, உண்மையை சொல்லணும் சரிங்களா. இரு தரப்புல வந்து வாக்குவாதத்தை எடுத்து அவங்களோட இது சரிசமமான வந்து குற்றத்தை நிரூபிச்சு சரிங்களா, அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, இங்கிட்டு சாயாம இங்கிட்டு இல்ல, சாயாம அதான் இங்கிட்டு சாயமா சரிங்களா, நல்ல ஒரு சமநிலை தீர்ப்பை கொடுக்கறது தான் நாட்டாம. அதனால நாட்டாம குடும்பம்னு குத்து சொல்லியிருப்பாரு போல இது. அப்ப இப்ப இருக்கிற அரசியல் வந்து அப்படி இல்லைன்றீங்களா நீங்க? கரெக்டான கேள்விதான். ப்ரோ, அவர் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. யாரோ மோஸ்டா போட மாட்டாங்க. மேபி ஃபேமஸான பர்சனை மீட் பண்ணனால சில பேர் போட்டாலும் போடலாம். ஏன்ப்பா என் குடும்பத்துல தான்ப்பா நான் ஒரு ஆளு. அவர் குடும்பத்து ஒரு ஹியூமனா ஒரு நல்ல ஹியூமன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மத்தபடி அது எல்லாரும் பண்ணணும்ன்றதுலாம் அது அவங்களோட விருப்பம். இப்போ வந்து ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த கட்சியில இருப்பாங்க. இப்போ வந்து ஆரம்ப காலத்துல இருந்து சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க. இப்போ நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அந்த கட்சியெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களாம் யாருமே குத்தலையே. இப்போ சும்மா போய் பார்த்துட்டு என்ன பண்றது? அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. சும்மா போய் பார்க்கறது எதுக்கு பார்க்கணும், வீட்லயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. சில பேர் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, போய் பார்த்துலாமே, அதுக்காச்சும் சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் சில பேர் இருக்கிறாங்க. So, அந்த மாதிரி தற்கொலை நான் சொல்ல வரல. இருந்தா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சரி, இருக்கலாம், இல்லாமலும் இல்ல இருக்கலாம். பார்த்து 50-50 வச்சுக்கோங்க. ஓகே, நைட் ஆனா தற்கொலை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நல்ல விஷயமா அது சரிங்களா. பச்சை குத்துனாதான் தொண்டர்களை மீட் பண்ணோம்னா, அப்ப இத்தனை வருஷம் காலம் தொண்டர்களை வந்து சரிங்களா அவருக்காக உழைக்கிறாங்களே, அவங்க வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சு அவர் பச்சை குத்தணும்னு வச்சுங்க. சில பேருக்கு பச்சை குத்த விருப்பம் இருக்கும், சில பேருக்கு விருப்பம் இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து பிளட்ல வந்து சில இது எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா. அதுக்காக வந்து பச்சை குத்துனா தான் நான் பாப்பேன்னு சொல்றது எப்பவுமே தப்புதான். அதாவது உங்களால போய் பார்க்க முடிஞ்சுச்சா, லீடரை பார்க்க முடிஞ்சுச்சா? முடியாது. நீங்க வந்து டாட்டா குத்துனீங்கன்னா பார்க்கலாம். அது வந்து ஒரு பாசிங், ஒரு பாஸ் வந்து அந்த பாஸ் இல்லையே. இப்பதான் உலகமே கையில இருக்கு. யூடியூப்லயே பாத்துட்டு போயிட்டேன். நாட்டாமை படத்தையே பாத்துருவேன். ரீசெண்டா நானே 2 வாட்டி அவரை பாத்திருக்கேன். நாட்டாமையோட ஹீரோ. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி சொல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன். நான் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ரீசெண்டா போன 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி சசிகுமார் சாரோட ஷூட்டிங்க்கு ஒண்ணு ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண இடத்துலயே வந்து அவங்க ஷூட் பண்ணாங்க. நான் எடுத்து தான் வச்சிருக்கேன். எதையுமே வந்து போஸ்ட் பண்ணது கிடையாது. தெரியும் ப்ரோ. அவர் அப்போ பெரிய ஆக்டர். இப்போ வில்லன் ரோல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜென்சிக்கும் தெரியும். ஸோ வந்து அதான் நான் சொன்ன மாரி தான். சில பேர் போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் போக மாட்டாங்கன்னு நான் பிளாஸ்ட் நினைக்கிறேன். பிளாஸ்ட் ஆயிட்டோன்னு கொஞ்சம் நான் எதுவும் தப்பா சொல்ல வரல. பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஆயிட்டோன்னே அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு ஓகே, சொல்லுவாங்க. கரெக்ட். I don't get any point. அதுல ஏதோ ஒரு லாஜிக் இல்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைக் சர்ப்ரைஸ் இஸ் மீட்டிங் him is not going to change. If he's going to take any initiative இல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது பண்றதுல it makes sense. To meet like it we can meet somewhere else when he has that public forumல ஏதாச்சும் அவங்க பேசும்போது they can go see him. There are ways they can send letters or approach through mails or something. Maybe that works. But tattoo போட்டுட்டு தான் மீட் பண்ணணும்னா I don't get that. நான் குத்துவேன் சரிங்களா, என் பொண்ணு பேரை குத்திருவேன், என் பொண்டாட்டி பேரை குத்தலாம், எங்க அம்மா பேரை குத்தலாம், அவர் பேரை குத்தணும்னு தலையெழுத்து. ஏங்க பாசமா சொல்லியிருக்காரு, நான் உங்களை பாப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு. பச்சை குத்து கரெக்டுங்க சரிங்களா, பாசமா சொல்லியிருக்காரு சரிங்களா. தொண்டர்களுக்கு பாசமா சொல்லலாம். நான் பச்சை குத்தாதான் நான் மீட் பண்ணு சொல்லணும்னா அது தப்பு இல்ல. அது ப்ரோ அவரு நம்ம என்ன ப்ரோ பண்றது? அவரை மீட் பண்ணி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து வேலைக்கு போனாதான் நமக்கு காசு எல்லாமே கிடைக்கும். ஸோ மீட் பண்ணி நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல. மேபி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேமஸான பர்சனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சில பேர் போகலாம் மீட் பண்றதுக்கு. அவரோட டைஹார்ட் ஃபேன்ஸா இருந்தா போடலாம். இல்லைன்னா பார்க்கறதுக்கு 1000 வழி இருக்கு ப்ரோ. ஆக்டர்ஸ் பார்க்கணும்னா எதுக்கு டாட்டூ குத்தி தான் பார்க்கணுமா? நீங்க அப்போ இந்த மாதிரி அவர் பேச்சை கேட்டு டாட்டூ போடுறவங்கள நீங்க எப்படி எப்படி யோசிக்கிறீங்க? அது அவங்க ஃபேமிலில அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம். இது பண்றதும் பண்ணாததும் மக்களோட இது விருப்பம் தான். நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்றதுக்கு பண்ணுன்னு சொல்றதுக்கும் நம்ம யாரும் கிடையாது. பண்ணாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரும் கிடையாது. அவர் சொன்னது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எடுத்துக்கிற மக்களோட கருத்து தான். ஏன்னா அவரோட தொண்டர்களுக்கு மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தொண்டர்கள் தான் அதை முடிவு பண்ணணும். மேபி இருக்கலாம். அவங்க கட்சி ஆளுங்க வேணா நாட்டாமையா இருக்கணும்னு ஆசைப்படலாம். பொதுமக்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை நம்ம ஒழுங்கா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மத்த குடும்பத்துக்கு பொறுத்து யோசிக்கணும். ஏங்க இல்ல ஸ்பெசிபிக்கா அவரோட நேமே சொல்லியிருக்கலாம். இல்ல அவரோட ரிலேட்டட் Yeah. நாட்டாமை குடும்பம்னு போட சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அதை போட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கா. அது என்ன அப்படின்னா அவர் டைரக்டா மீட் பண்ணலாமா. இப்போ நாட்டாமை குடும்பம் அப்படின்னு அவங்க டாட்டா போட்டிருந்தாங்கன்னா அதை காமிச்சு உள்ள போய் அவரை பார்க்கலாமா. இன்னைக்கும் அந்த ஊர் மக்களுங்க வந்து அதை நாட்டாம தான் பார்ப்பாங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவரை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கும் அது ஏன் சொல்றாருன்னா அவரே ஒரு நாட்டாம குடும்பத்துலேருந்து வந்தார். நாட்டார்னா அவர் நாட்டாமலேருந்து நாடார் குடும்பத்துலேருந்து வந்த ஒரு சரத்குமார். இது சரத்குமார் சொல்றது வந்து குத்தலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுங்க வந்து என்னன்னா இங்க 1000 கட்சிக்குது. 1000 கட்சியில எல்லா ஜாதிகளும் குத்தலா நாங்க மொக்க ஜாதியான்னு கேட்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாயிரும். மாஸ்டர் படம் எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல வந்து போய் டாட்டோ காமிச்சோன்னா பவர் இருக்குல்ல. அது மாதிரி இந்த டாட்டாவை நம்ம எங்கேயாச்சும் காமிச்சோன்னா ஒரு பவர் இருக்கும். சக்திமேன் மாதிரி பவர் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க. மீம் வருது. அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா. டாட்டா காட்டினா பவர்னா இதுனா வந்து டாட்டா காட்டின வந்து எங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்களா என்ன? இதுனா இப்போ போறோம், நம்ம சாப்பிட போறோம், டாட்டா காட்டின உடனே எங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? மாறி மாறி கொடுங்க. மாறி சாப்பாடு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? இல்ல ட்ரெஸ் எடுக்க போறோம், ட்ரெஸ் கொடுப்பாங்களா? சாரை பாக்குறத விட சாப்பாடு முக்கியமா அப்படின்னு அவரோட அவங்க சைட்ல உள்ளவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏங்க நான் 3 வேளை சாப்பிட்டாதான் வந்து சரிங்களா தொண்டைன்ற ஒரு அங்கீகாரம் எனக்கு இருக்கும். நான் சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்கணும், யாரு கவனிப்பா? நான் உழைச்சாதான் இன்னைக்கு சோறு. தொண்டைன்றது பாத்தீங்கன்னா வந்து எல்லா கட்சியிலும் தொண்டை இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக வந்து நான் இப்ப கூட சொல்றேன் சரிங்களா, பச்சை குத்துறது அவங்களோட விருப்பம். பச்சை குத்துனாதான் நான் மீட் பண்ணுவேன்னு சொல்றது ஒவ்வொருவரோட தலைவருக்கு அழகு கிடையாது. இப்போ எங்க ஃபேமிலில என் ஹஸ்பண்ட் குத்திருந்தாருன்னா என்கிட்ட ஹஸ்பண்ட் நீங்க குத்திருப்பீங்க. ஓப்பனா சொல்லலாம் ஊனு வாங்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுல என்னென்னன்றது இருக்குல்ல. இப்போ ஒய்ஃப் நேம குத்துறதுக்கே யோசிக்கிறானுங்க பசங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அவரை வந்து நான் தப்பாவே அதாவது சரத்குமார்ன்றது ஒரு பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏன்னா பிராண்டா சரி. பிராண்டா அவர் ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு அவரு. அவ்வளவுதான். அது சொல்றாரு. அப்படி சொன்னாதானே தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் ஏங்கும். அப்படித்தானே பச்சை குத்திக்க முடியும். நாட்டாம அப்படின்னா இங்க இருக்கிறவங்களாம் இங்க நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தா எல்லா ஊருக்காரங்க, மதுரைக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க, எல்லா ஊரும் ஆந்திராக்காரங்க, இந்திக்காரங்க எல்லாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அரசியல்ல விஜய் மாரி இன்னைக்கு வரலாம். ஒரு அரசியல்ல உட்காண்டா சொந்த செலவு செய்யலாம். இன்னைக்கு விஜய் வந்து எப்படி விஜய் வந்து சிஎம்மா இருக்காரு. விஜய் வந்து கிருஷ்ணா எல்லாம் அல்லுலியாவா மாதவா அது அப்படின்னு இல்லையா. விஜய் மாரி நம்மளும் ஒரு சிஎம் ஆகலான்னு. ஆனா இதெல்லாம் வந்து எப்படின்னா இவங்க சொல்றது வந்து சொந்த பிரச்சனை மாரி. ஃபேமிலியில நம்மளுக்கு ஒருத்தன் அந்த ஃபேமிலி கூட நம்மளை ஒதுக்கி உலகத்துல நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிட்டோம். குத்துறது பச்சை குத்துறது ஒரு தப்பே இல்லைண்ணா. குத்தலாம், நான் கூட குத்தலாம். நீ என்ன ஜாதி? மோலியார் ஜாதியா? நீ எப்படி நீ எங்க ஜாதியை வச்சு எப்படி குத்தலாம்? இது வந்து அவரு கேட்க மாட்டேன், ஜாதிக்காரன் கேட்பான்.
சரத்குமார் ஈஸியா சொல்லிட்டாரா இதுதான். ஆனா நம்ம ஆளுங்க ஒத்துமை இல்ல. ஒற்றுமையா இருக்கணும். ஜாதி சண்டை, கலவர் சண்டை, இவனுங்க ஏன் கிளச்சு வச்சு பண்றானுங்க? சரிண்ணே கை கொடுங்க. இதெல்லாம் நான் ஓப்பனா சொல்ல அரசியல நான் விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா சிஎம் பிராடு பசங்க கொள்ளாச்சாருங்க. நம்ம பொறுத்த தம்பி அது வாழ்ந்துட்டு போனோன்னு விஜய் இன்னைக்கு சிஎம் ஆகிருக்க. ஓகேண்ணே சூப்பர்ண்ணே. ஹலோ ஆனா இது வந்து முடிச்சிருவோம். மகளே நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசுறாரு அப்படின்றது. அந்த அளவுக்கு அவருக்குள்ள வந்து ஒரு ஆர்வமும் அதை தாண்டி மனிதர்கள் மத்தியில் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்டும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இது மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் நம்மளோட மக்கள் இருங்க பேசுவோம் இருங்க நான் பேசிக்கிறேன். இப்போ வந்து ஸோ இது மாதிரி இன்னும் அக்ரெசிவான பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேச்சுலர்ஸ் பிரெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் நான் உங்க விஜய் மணியன். டாட்டா பை பை.